வாங்க 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 உட்காரு. என்ன சார் எப்படி இருக்கிறீங்க? சார் எப்படியோ இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இல்லை சார் அப்படியே காலம் போகுது. அம்மா மோர் எடுத்துட்டு வாங்கம்மா, கெஸ்ட்டு வந்துக்கிறாங்க பார். அங்கே கொடுங்க, அது இருக்காங்க பார். ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறீங்க, என்ன விசேஷம்? பாண்டிச்சேரி சுற்றி பார்க்கலான்னு ஒரு வாரம் லீவ் போட்டு வந்திருக்கேன் சார். விட்டு வந்து சார் வாங்க சார், உட்காருங்க சார், பேசி. சரி சாரி சாரி சார், நோ ப்ராப்ளம் சார், சாரி. உட்காருங்க, பேசிக்கலாம் பொறுமையா. சார் போய் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கிறேன். லட்சுமி வந்தாள் மகாலட்சுமியே, என்றும் அவள் ஆட்சியே. வந்தாள் மகாலட்சுமியே, என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே. அடியேனின் குடிவாழ உன் மனசை புரிஞ்சிக்காம வாழ்ந்ததை இப்போதாமா நான் புரிஞ்சுக்கிறேன். மகாலட்சுமியே, என் வீட்டில் லட்சுமி, என்ன இருந்தாலும் உனக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டோமா. நான் என்னங்க சொல்லிட்டேன், எது கேட்டாலும் கோவப்படுறீங்க. இந்த வீட்டில் அடுப்பு மாதிரியே இருக்கிறேன். லட்சுமி, என்ன இருந்தாலும் உனக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டோமா. இல்லைங்க சார், இந்த உட்காருங்க சார், அப்புறம் பேசிக்கலாம். பரவாயில்ல சார், நான் கிளம்புறேன் சார். வாங்க சார், இந்த உட்காருமா, நீ உட்காருமா. சார் குடும்பம்னா 1000 இருக்குது சார். எல்லாரும் பொசுக்குன்னு கோவப்படக்கூடாது சார். சார் குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி கோவப்பட்டால் குடும்பம் நல்லா இருக்காது சார். அப்போ குடும்பமாக இருக்காது. அம்மா, எனக்கு லட்சுமி இந்த ஒய்ஃப் வந்து தெரியல உங்களுக்கு. லட்சுமி இல்லாதனால இந்த வீட்டில் லட்சுமி இல்லாமல் போயிடுச்சு. என்ன சார்? சாரி சார், நானும் உங்களை டென்ஷன் படுத்துட்டேன். சாரி, வெரி சாரி. இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் லைஃப்னா சார். அப்போ அவ்வளோ பாசமாக வந்துருக்கீங்க ஃபேமிலியில். நமக்கு அது மாதிரி இல்லை சார். நான் உங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கிறேன் சார். நான் மாற்றிக்கிறேன் சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். மனைவியே புரிஞ்சுக்க முடியல, வாழ்க்கையில் நம்ம வேறு எதை புரிஞ்சுக்க போகிறோம்? பெண்கள் எப்பவுமே அமைதியாக இருக்கக்கூடாது. எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே சத்தம் போடணுமோ அங்கே சத்தம் போடணும். அமைதி சொல்யூஷனே கிடையாது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் டைவர்ஸ் தீர்வு இல்லை. வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். சார் உங்களை தான் கஷ்டப்பட்டுட்டேன், சாரி. உங்களை செஞ்சதுக்கு நன்றி. நான் ஒரு 1 வீக் வந்து லீவ் போட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் இருக்கேன் சார். வெரி குட், சூப்பர். ஓகே. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் தான் தொலைச்சிட்டேன், நீங்களா தொலைக்காம வாழுங்க. அடியேனின் குடிவாழ தனம் வாழ குடித்தனம் புக வந்தாள் மகாலட்சுமியே, என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சி.